ஹாய் ஹலோ அண்ட் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை தான் தெரிஞ்சுக்க போறோம். தண்ணிக்குள்ள எத்தனை ஆயிரக்கணக்கான வீடுகள்ங்க. அந்த தண்ணிக்குள்ள அதை எப்படி கட்டியிருக்காங்க, அவங்க வாழ்க்கை முறை எப்படி அப்படின்ற ரொம்ப புதுமையான விஷயங்களை தான் நம்ம இந்த காணொளியில தெரிஞ்சுக்க போறோம். முதல் முறையா நீங்க இந்த சேனலை பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க. இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப பழமையான நீர் கிராமங்கள் அதிகமா இருக்கு. ஆனா இந்த பகுதியில, அதாவது மலேசியா, சிங்கப்பூருக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய புரூனேன்ற நாட்டுல நான் பார்த்த இந்த விஷயத்த தான் உங்ககிட்ட இப்ப நான் பகிர்ந்துட்டு இருக்கேன். நீர் கிராமம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வாட்டர் வில்லேஜ். இது வந்து சுமார் 10,000 இருந்து 13,000 பேர் இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. 1000 ஆண்டுகளுக்கு மேலா இங்க மக்கள் வாழ்றாங்க. அதாவது நிலத்துல வாழ்றதுக்கு முன்னாடியே நீர்ல வீடுகள் அமைத்து வாழ இந்த மக்கள் பழகிட்டாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நீர்ல இருந்து நிலத்தை நாடி போகக்கூடிய தன்மையும் இங்க நீங்க பார்க்கலாம். ஐரோப்பியர்கள் இந்த பகுதியை கிழக்கின் வெனிஸ் அப்படின்னே சொல்றாங்க. 1000 வருஷமா இங்க வாழ்றாங்களா அப்படின்னு நினைக்கும் போதே எவ்வளவு ஆச்சரியங்கள் இருக்குல்ல. நானும் இதே ஆச்சரியத்தோட தான் இந்த இடத்துக்குள்ள போனேன். படகுகள் மூலமா மட்டும்தான் இங்க போக முடியும். நடைபாலங்கள் மூலமா மக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு வீடுகளுக்கு நடந்து செல்லக்கூடிய அளவிற்கு பாலங்கள் இங்க அமைக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல, அதாவது இந்த நீர் கிராமங்கள்ல அவங்களுக்கு என்ன பெரிய தொழில் அப்படின்னா மீன் பிடித்தல் முதலாவது இடத்துல இருக்கு. சுற்றுலா சேவைகள், அதாவது என்ன போல வெளியே இருந்து வரக்கூடிய நபர்களை அவங்க அந்த வீடுகளை வந்து சுத்தி காட்டுறாங்க. இந்த மாதிரி எங்களோட வாழ்க்கை இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த வீடுகளை நம்ம சுத்தி பார்க்கும் பொழுது அவங்களுக்கு அதுக்கான பணம் செலுத்த வேண்டியது இருக்கு. சின்ன சின்ன கடைகள் அதுக்குள்ளேயே இருக்கு. அந்த வீடை நம்ம பார்க்கும் பொழுதே அங்க நிறைய கைவினை பொருட்கள், நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் அந்த கடையில வச்சிருக்காங்க. இது மூலமாவும் அவங்களுக்கு மணி கிடைக்குது. கைவினை பொருட்கள் தயாரிக்கவும் செய்றாங்க இங்க இருக்கக்கூடிய மக்கள். இதுதான் இவங்களோட பெரும்பாலான தொழிலா இருக்கு. ஆனா இங்க ஒரு பெரிய ஆபத்து இருக்கு. என்னன்னா அடிக்கடி தீ பிடிக்குமா. எதுக்குன்னா பெரும்பாலான வீடுகள் மரத்தாலையும் கட்டப்பட்டிருக்கு. இதன் காரணமாக வெயில், அதாவது வெப்பம் அதிகமாக இருக்கும் பொழுது ஒன்றோடொன்று உரசும் பொழுது தீ பிடிக்கும் அபாயம் அதிகமாக உள்ளது. அதனாலேயே இங்கு அருகிலேயே தீயணைப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இவங்களுக்குன்னு, அதாவது நீர் கிராமங்களுக்காக தனியா பள்ளிக்கூடம் இருக்கு, மசூதி இருக்கு, காவல் நிலையம் இருக்கு. முக்கியமா தீயணைப்பு நிலையமும் அடிப்படை வசதிகளா இங்க இருக்கு. இன்னும் ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா டெங்கு ஃபீவர், வயிற்றுப்போக்கு, காலரா அந்த மாதிரி நீர் வழி நோய்கள் பரவ அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மக்கள் முழுமையா நீரை சுற்றியே வாழக்கூடிய தன்மை இங்க காணப்படுது. அந்த நீர் மாசுபாடு அதிகமா இருக்கு. மக்கள் வந்து யூஸ் பண்ண அந்த கழிவு பொருட்களை அந்த தண்ணிக்குள்ளேயே போடுறது ஒரு காரணமா இருக்கு. இப்ப நம்ம எப்படி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம், ஒரு ஷேர் ஆட்டோ பிடிச்சு போவோம், ஒரு கேப் புக் பண்ணி போவோம். அதே மாதிரி இங்க இருக்க மக்கள் புக் பண்ண வேண்டியது வாட்டர் டாக்ஸின்னு சொல்றாங்க. அதாவது கட்டண படகு சேவை. அவங்க அந்த ஷேர் ஆட்டோ மாதிரி இங்கேயும் படகுகள் வரும். அது மூலமா அந்த நீர்ல இருந்து நிலத்துக்கு அவங்க போறாங்க. காலையில போறவங்க வேலை முடிச்சுட்டு ஈவினிங் மறுபடியும் இந்த இடத்துக்கே வராங்க. எதுக்காக இவங்க நீர்ல இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க? இன்னைக்கு எவ்வளவோ காலம் வளர்ந்துருச்சு, எவ்வளவு சாதனைகள் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம், இவங்களும் நிலத்துக்கு வந்துடலாம்ல அப்படின்னு நினைக்கும் பொழுது ஏன் தொடர்ந்து இவங்க இந்த நீர் கிராமத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய வீடுகளுக்கு வரி வசூலிக்கப்படுறது இல்ல. இங்க இருக்கக்கூடிய அதாவது நிலவரியும் அந்த கட்டிடத்துக்கான வரியும் வாங்கப்படுறது இல்ல. அப்ப அது அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் தானே. அந்த டாக்ஸ் ஃப்ரீயா அவங்க என்ஜாய் பண்ணலாம் இல்லையா. அதனால இங்கே தொடர்ந்து மக்கள் வாழணும்னு ஆசைப்படுறாங்க. அதாவது ஏதாவது தீ விபத்து காலம், பிரச்சனை காலம், அந்த டைம்ல ஆம்புலன்ஸ் வசதியும் இங்க இருக்கு. வாட்டர் ஆம்புலன்ஸ் தாங்க. ஃபயர் போட் இருக்கு. தீயணைப்பு நேரத்துல இந்த ஃபயர் ஒர்க்கர்ஸ் எல்லாம் வர்றதுக்காக ஃபயர் போட் இருக்கு. ஏன்னா நிறைய தீ விபத்தை இந்த கிராமம் பார்த்திருக்கு. இந்த நீர் கிராமங்கள்ல நிறைய தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. அதனால இதுக்கான இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி பண்றதுக்காக தான் இங்க இந்த மாதிரி வசதிகளை அரசாங்கம் செஞ்சு கொடுத்திருக்காங்க. இப்போ சிங்கப்பூர் அப்படின்னு சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவீங்க. மலேசியா அப்படின்னாலும் நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனா அது பக்கத்திலே இருக்கக்கூடிய நாடு தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிட்டு இருக்க நாடு, புரூனே அப்படின்ற கண்ட்ரி. இங்க மக்கள் தொகை ரொம்ப ரொம்ப குறைவுங்க. பாப்புலேஷன் ஜஸ்ட் 5 lakhs தான். அப்ப ஏன் இந்த நாடு மத்தவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இல்ல? அந்த பாப்புலாரிட்டி ஏன் இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க அதுக்கு அதிகமா, அதாவது சுற்றுலாக்காக அதிகமான முக்கியத்துவம் தரதில்ல. இவங்களோட முக்கியமான வருமானம் எண்ணெய் மற்றும் இயற்கை வாயுவை தான் முக்கியமா நாடி இருக்காங்க. அதனால சுற்றுலாவில இவங்க அதிக கவனம் செலுத்துறது இல்ல, விளம்பரங்கள் செய்யறது இல்ல. அதனாலதான் நம்மளுக்கு இப்படி ஒரு நாடு இருக்கிறதும் தெரியல.
இங்க ஒரு ராஜா தான் இந்த நாட்டை ஆட்சி பண்றாரு. அவர் எவ்ளோ சிறப்பா ஆட்சி பண்றாரு அப்படின்றது இந்த நாட்டுக்கு போகும்பொழுது தான் தெரியுது. இந்த படத்துல பாருங்களேன், இவரோட வீட்டுக்கு தான் போனோம் நாங்க. வாட்டர் வில்லேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு வீட்ல தான் இப்போ நாங்க எல்லாருமே அந்த இடத்துல இருந்தோம். அவங்க எங்களுக்காக அரேஞ்ச் பண்ணியிருந்த சின்ன சின்ன அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் பாருங்க. கேக்ஸ்லயே எக்லெஸ் அப்புறம் காஃபி அந்த மாதிரி. நாங்க வந்து அவங்களுக்கு கெஸ்ட்டா போயிருக்கோம். புரியுதுங்களா? இதுதான் சுற்றுலா சேவைன்னு சொல்றோம். இப்ப நாங்க அங்க போறதுக்கு முன்னாடி இவங்க இத எங்களுக்காக தயார் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கான காசு வந்து அந்த டூரிஸ்ட் வந்து நான் குடுக்குற மாதிரி இருக்கும். இதுவும் அவங்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் வருமானம் தானே! அதுக்கப்புறம் நாங்க அவங்க வீடெல்லாம் சுத்தி பார்த்தோம். அந்த வீட்டுக்குள்ளேயே சின்ன கடை மதி அவர் வச்சிருக்காரு. இங்க வரக்கூடியவர்கள் வாங்குறதுக்கான பொருட்கள் எல்லாம். இந்த நாட்டுக்கு நம்ம வரும்பொழுது, நமக்கு பிடிச்ச பொருட்கள், தேவைப்படக்கூடிய பொருட்கள் எல்லாம் அந்த சின்ன கடை மாதிரியும் வச்சிருக்காரு. இதெல்லாம் அங்க வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு வருமானமா இருக்கு. இப்போ மலேசியா, சிங்கப்பூர் உங்களுக்கு தெரியிற மாதிரி, புரூனேனா என்ன? அது எங்க இருக்கு அப்படின்றதையும் நீங்க ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இதுவும் மலேசியா பக்கத்துல தான் இருக்கு. ஒரு 2, 3 ஹார்ஸ்ல இங்கேருந்து நம்ம கார்ல போனா கூட மலேசியாவுக்கு போயிடலாம். அவ்ளோ பக்கத்துல இருக்கக்கூடிய நாடு. எண்ணெய் மற்றும் இயற்கை வாயுவுக்கு தான் அதிக முக்கியத்துவம் குடுக்குறாங்க. உலகத்துல இந்த மாதிரி வாழக்கூடிய நீர் கிராமங்கள் நெறையவே இருக்கு. நான் முதல் முறையா பார்த்ததுல ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். தண்ணிக்குள்ள இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க இந்த மீனவர்கள். இவங்களுக்கு முக்கியமான தொழில் பார்த்தா மீன் பிடித்தல் தான். மீன் பிடித்தல்ல அவர் செய்த சாதனைகள பாருங்களேன். ஒவ்வொரு முறையும் மீன் பிடித்தல் தொழிலா இருந்தாலும், அவங்க படகு ஓட்டுறதுல ரொம்ப திறமையானவங்களா இருக்காங்க. அவர் வாங்குன பரிசுகள தான் இந்த டூரிஸ்ட் கைடு எங்களுக்கு சொல்லிட்டு இருந்தாரு. இந்த படகு ரேஸ்ல எப்பவுமே இவர் வின் பண்ணிடுவாரு. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆள். அந்த மாதிரி அவங்களோட ஆர்வம் வந்து கடல் சார்ந்த விஷயங்களா இருக்கு. அங்க இருக்கக்கூடிய படகு ஓட்டுறதுலயா இருக்கலாம், மீன்பிடி தொழிலா இருக்கலாம். இதுல ரொம்ப சிறப்பானவங்களா இருக்காங்க. அவங்களுடைய ஜெனரேஷனுக்கும் அத கண்டிப்பா கத்துக் குடுக்குறாங்க. அவங்க படிக்கணும், வேலை பார்க்கணும் அப்படின்னா, நீர்ல இருந்து நிலத்துக்கு போயிட்டு மறுபடியும் இங்க வராங்க. அவங்களுக்கு தேவையான பொருட்கள வாங்குறதுக்கும் முக்கியமா நிலத்துக்கு போக வேண்டிய தேவை இருக்கு. அதுக்கு படகு மூலமா தான் போக முடியும். அந்த சின்ன கடைன்னு சொன்னேன்ல, அந்த கடைய இதுல காட்டுறாங்க பாருங்க. ஆமா. இந்த மாதிரியான இப்போ கைவினை பொருட்கள் எல்லாம் நெறைய இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப அழகா இருந்தது. நான் எந்த பொருளும் வாங்கல ஆனா. ஏன்னா சென்னையில கிடைக்காத பொருளா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் பார்க்க தான் செஞ்சோம். இந்த கேக்ஸ் எல்லாம் பாருங்க அவங்க வீட்லயே பண்ணது. ரொம்ப கலர்ஃபுல்லா இருந்தது. ரொம்ப டேஸ்டியா இருந்ததுன்னு என்னால சொல்ல முடியல. ஏன்னா அது எது, எக்லெஸ் எதுன்னு அவங்க சொல்லும்போது எனக்கு சரியா புரியல. அதனால நான் அந்த கேக்ஸ்லாம் சாப்பிடல. அவரோட பிரைஸஸ்லாம் பாருங்களேன். அந்த வயசான தாத்தாவா இருந்தாரு. இப்ப ரொம்ப வயசாயிடுச்சு அவருக்கு. ஆனா எவ்ளோ அழகா எல்லா போட்டிகள்லயும் கலந்து கொண்டு, அதுல எவ்ளோ பரிசுகள அவரு ஜெயிச்சிருக்காரு. அவரு வீடு முழுக்க இந்த பரிசு பொருட்கள் தான் அலங்காரமா இருந்துச்சு. அதுவும் எல்லாமே ரொம்ப சுத்தமா, கிளீனா வச்சிருந்தாங்க. ஒரு மீனவனோட வீடு மாதிரி என்ன சொல்றது? எப்படி சொல்றதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு ரொம்ப ராயல்ட்டியா மெயின்டெயின் பண்ணியிருந்தாரு. அவரோட வீடோட அமைப்பு பார்த்தீங்கன்னா, சென்னையில நம்ம ஹைஃபையா வாழ்றாங்க இல்லையா? அந்த வீடு கூட தோத்து போயிடும். அவ்ளோ ஸ்மார்ட்டா, சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இந்த விஷயங்களெல்லாம் நான் நோட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா என்னோட பையன் நோட் பண்ண விஷயம் பாருங்க, இந்த 2 பிளாக் கேட் தான். அவன் கையில ஃபோன் கிடைச்சோனே இந்த கேட்ஸ வந்து அவன் கேப்சர் பண்ண ஆரம்பிச்சுட்டான். இத பார்த்து அட்மையர் ஆகி அவன் அங்கேயே நின்னுட்டான். ரொம்ப நேரமா இந்த கேட்ஸ தான் பார்த்துட்டு இருந்தான். இது வந்து இந்த பில்டிங்க்கு பக்கத்து பில்டிங்ல இருந்துச்சு இந்த 2 கேட்ஸு. அதுக்கு நடுவுல தண்ணி ஓடிட்டு இருந்தது. டேய் ஃபோன தண்ணிக்குள்ள போட்றாதன்னு நான் வார்னிங் குடுத்துட்டே இருந்தேன்.